அண்மை செய்தி. முதலமைச்சராக பதவியேற்றிருக்கும் விஜய் மீது தனக்கு எந்தவித பொறாமையும் இல்லை என்று மிகுந்த எதிர்பார்ப்பே இருப்பதாகவும் நடிகர் ரஜினிகாந்த் செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். மேலும் தரம் கெட்ட வேலையை ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்றும் அவர் விளக்கமளித்த அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த தமது கருத்துக்களை தொலைபேசி வாயிலாக பதிவு செய்ய நம்மிடையே இணைக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் திரு தராசு ஷியாம். நடிகர் ரஜினிகாந்துக்கு விஜய் மேலே எந்த விதமான பொறாமையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னிலை விளக்கம் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விஜய் முதலமைச்சரானது வெற்றி பெற்றது ஆச்சரியம் கலந்த சந்தோஷம் தான் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. உங்களுடைய பார்வை? கடந்த சில தினங்களாக ரஜினிகாந்த் மீதான பல்வேறு சோசியல் மீடியா கமெண்ட் அதற்கான பதில் என்றுதான் நான் பார்க்கிறேன். அதற்கான விளக்க உரை என்று கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதில் விஜய் அவர்களுக்கு அவர் வாழ்த்து சொல்லிட்டு எக்ஸ் தளத்திலே பதிவிட்டு வாழ்த்து சொல்லினார். அது வாழ்த்து சொல்லவில்லை என்று நாம் கூற முடியாது. பலரும் அவர் நேரில் சென்று சந்திப்பார் என்று எதிர்பார்த்திருப்பார்கள், அல்லது விஜய் அவர்களே ரஜினிகாந்தை நேரில் சந்தித்திருக்கலாம் என்பதுதான் என் கருத்து. ஏனென்றால் ரஜினிகாந்த் ரொம்ப சீனியர், கண்டிப்பாக தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார். விஜய் அவர்கள் பிற தலைவர்களை சந்தித்த மாதிரி ரஜினிகாந்த் அவர்களையும் சந்தித்திருக்க வேண்டும். ரஜினிகாந்தே அதை சிறிது மெல்லிய ஒரு கோடாக இன்றைக்கு சொன்னார். அதாவது கலைஞர் அவர்கள் பேசிய போது நான் சந்திக்கவா நீங்கள் சந்திக்கிறீர்களா என்று கேட்டதற்கு நானே என்ன சந்திக்கிறேன் என்று நான் சென்றேன் என்று அந்த சம்பவம் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. ரஜினிகாந்த் அவர்கள் வெளியே காரில் அமரும் போது கலைஞர் அவர்கள் வெளியே அந்த கார் கதவை சாத்தி வழி அனுப்பி வைத்தார், நன்றி கூறி வழி அனுப்பி வைத்தார். இதெல்லாம் 96 காலகட்ட நிகழ்வுகள் தான். விஜய் அவர்கள் அந்த மாதிரி செய்திருக்க வேண்டும் என்பதுதான் இப்போதும் என் கருத்து. காரணம், ரஜினிகாந்த் மூத்த தலைமுறையை சார்ந்த மிக மூத்த நடிகர், இன்று வரைக்கும் வெற்றிகரமாக சினிமா தளத்திலே இயங்குபவர். மற்றபடி அவர் அரசியலுக்கு வந்திருந்தால் 100% வெற்றி அடைந்திருப்பேன் என்று அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், அவருக்கான அரசியல் வாய்ப்பு 96 வந்தது. 96 பெரிய அளவுக்கு ஆன்டி ஜெயலலிதா வேவ் இருந்த ஒரு காலகட்டம். ஆனால் அப்போது காங்கிரஸ் இரண்டாக பிளவுபட்டு தமாக மூப்பனார் அவர்கள் மற்றும் சிதம்பரம் அவர்கள் மூத்த தலைவர்களோடு நேரடியாக திமுக அவர்களுக்கு கூட்டணியில் சேர்த்து கொண்டு 40 இடங்கள் கொடுத்தது. 40 சட்டமன்ற தொகுதிகள், 20 பாராளுமன்ற தொகுதிகள் கொடுத்தது. திமுக பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது. அப்போது ரஜினிகாந்த் வந்திருந்தால் அந்த வெற்றியெல்லாம் பெற்றிருக்க முடியாது என்பதுதான் என் கருத்து. இன்னும் சொல்லப்போனால் ரஜினிகாந்த் அவர்கள் பிரதமர் நரசிம்மராவை சென்று சந்தித்தார். தூர்தர்ஷனில் தொடர்ந்து 2 நாட்கள் அவரது பேட்டி ஒளிபரப்பப்பட்டது. ரஜினிகாந்த் தலைமையிலே நாங்கள் மாற்று அரசு அமைப்போம் என்று காங்கிரஸ் கட்சியின் அன்றைய தலைவர் SR பாலசுப்ரமணியம் அவர்கள் திருச்சி பெரிய பிரம்மாண்டமான ஊர்வலம் மற்றும் பொதுக்கூட்டம் அதிலே அவர் பேசினார். அப்படிதான் அன்றைக்கு கள நிலவரம் இருந்தது. ஆக மீண்டும் 4 அணிகள் தான் வந்திருக்கும். ரஜினிகாந்த் 100% வெற்றி பெற்றிருப்பார் என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அடுத்ததாக அவர் அரசியலுக்கு வருகிறேன் என்று சொல்லி அந்த கட்சி அறிவிப்பெல்லாம் வெளியிட்டு அதற்கு பிறகு அவராக தான் பின்வாங்கினார். அது அவரே சொன்னார், 3 பக்க விளக்க அறிக்கையெல்லாம் நான் கொடுத்திருந்தேன் என்று அவராகத்தான் பின்வாங்கினார். எனவே ரஜினி அரசியலுக்கு அரசியலுக்கு வந்திருந்தால் அதெல்லாம் இன்றைய தேதிக்கு அந்த கேள்விகளுக்கான ஒரு உறுதியான விடையெல்லாம் கிடையாது. மற்றபடி விஜய் அவர்களுக்கு 2 வருடம் நேரம் கொடுக்க வேண்டும், அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து. 2 வருடம் எப்படி நேரம் கொடுப்பார்கள்? ஒரு அரசுக்கு 6 மாதம் நேரம் கொடுப்பார்கள், அதுவே அதிகம். இன்றைய தேதிக்கு 1008 பிரச்சனைகள் இப்போதே வந்துவிட்டன. மும்மொழி திட்டத்தை மத்திய அரசு வலியுறுத்துகிறது. சொல்லப்போனால் தமிழ்நாட்டின் ஏராளமான பள்ளிகளிலே இப்போது ஆங்கிலம் 3வது மொழியாக போகிறது. ஆங்கிலம் கற்றதால் தான் இந்த அளவுக்கு நமக்கு வேலை வாய்ப்பெல்லாம் இருக்கிறது. ஆங்கிலத்தை 3வது மொழியாக ஆக்கினால் என்ன ஆக போகிறது? தட்டுப்பாடு மிக பயங்கரமாக இருக்கிறது. விலை கடுமையாக ஏற்றியிருக்கிறார்கள் மத்திய அரசில். பெட்ரோல் டீசல் விலையேற்றம் பற்றி மட்டும்தான் நமக்கு தகவல் வருகிறது. ஆனால் விவசாயிகள் எல்லாம் மிக கடினமான சூழ்நிலையில் இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை கூட்டணியில் சேர்த்திருக்கிறது விஜய் சர்க்கார். அப்படி என்றால் கர்நாடகத்திலிருந்து நமக்கு தண்ணீர் திறந்து விடுவார்களா? ஜூன் மாதம் 12ஆம் தேதி காவிரி உரிய நேரத்தில் காவிரி மேட்டூர் டேம் திறக்கப்படுமா? இல்லை என்றால் குறுவை சாகுபடியே பாதிக்கப்பட்டு விடும். அப்போ கூட்டணி மந்திரி சபையில் இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு விஜய் நிர்பந்தம் கொடுப்பாரா? நாளைக்கு விஜய் காங்கிரஸ் மந்திரி சபை முதலமைச்சர் பதவியேற்பு விழாவுக்கு திருவனந்தபுரம் செல்கிறாரே, அங்கு காங்கிரஸ் தலைவர்களை பார்த்து இப்படியான கேள்விகளை எல்லாம் விடுப்பாரா? இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கத்தான் செய்வார்கள். இது 2 வருடம் நாம் எப்படி காத்திருக்க முடியும்? விஜய் சர்க்கார் செய்ய வேண்டும் அல்லவா இதையெல்லாம்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் ரஜினிகாந்த் அவர்களிடம் பதில் இல்லை. ஆனால் பொது வழியிலே கேள்வி இருக்கின்றன. திரு ஷாம், அப்போ தேர்தல் பிரச்சார சமயத்தின் போது நடிகர்கள் பின்னாடி இளைஞர்கள் ரசிகர்கள்லாம் போகக்கூடாது, பொறுப்போடு நடந்துக்கணும் அப்படின்னு சொன்ன ரஜினிகாந்த் தற்பொழுது ரசிகர்கள் பொறுப்போடு நடந்துக்கணும், ஒருவேளை அப்படி பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிட்டா அது விஜய்க்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நரேஷனை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஓரளவுக்கு சரிதான். கீழ்மட்டம் சரியாக இருந்தால் மட்டும்தான் கட்சி தலைமைக்கு நல்ல பெயர் கிடைக்கும். கீழ்மட்டத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகள்
எப்படி தேர்தலிலே வெற்றி தோல்வியை பாதித்தது என்பதை இப்போதுதான் நாம் பார்த்து முடித்தோம். எனவே அந்த ஆலோசனை என்பது சரிதான். அது எப்படி செயல்படுத்த போகிறார்கள் என்று தெரியவில்லை. பொதுவாகவே கட்சி அரசியலிலே கீழ்மட்டத்தில் இருந்துதான் அந்த அழுகல் துவங்கும். மீன் தலையிலிருந்து அழுகுகிறது, அரசியல் கீழே இருந்து வாலிலிருந்து அழுகுகிறது என்று ஒரு புகழ்பெற்ற சீன பழமொழி உண்டு. அந்த கீழ்மட்டத்தை அவர் சரியாக வைக்க வேண்டும். அரசியல் என்பது ரொம்ப பெரிய கடினமான ஒரு விஷயம் என்று ரஜினிகாந்த் சொல்வது மிகவும் சரிதான். கோடானு கோடி மக்களுக்கு பொறுப்பானவராக ஆகிறார்கள். மிக கடினமான விஷயம். அது ஒரு முள் படுக்கை தான், அதிலும் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. பொதுவாக ரஜினி ஒரு கிளாரிபிகேஷன் தந்திருக்கிறார். விஜய் மீது எனக்கு எந்த பொறாமையும் இல்லை என்று ஒரு கிளாரிபிகேஷன் தந்திருக்கிறார். அந்த வகையில் மட்டும்தான் இந்த பேட்டியை நான் அணுகுகிறேன். திரு ஷாம், கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலின் தோற்றது தனக்கு சங்கடம், அதனால நட்பு ரீதியாக அவரை போய் நான் சந்திச்சேன் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. ஆனால் பதவியேற்பு விழாவுக்கு முறைப்படி அழைப்பு விடுத்தும் ரஜினிகாந்த் இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்கலை. அது ஏன்னு கேட்கும்போது அவர் கொடுத்த விளக்கம் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருந்ததா? ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. பொதுவாக பதவியேற்பு விழாவுக்கு அழைப்புதல் கொடுக்கும்போது கலந்து கொள்வதுதான் மரபு. இன்னும் சொல்லப்போனால் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜெயலலிதா பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டார். அவருக்கு இன்னும் பின்வரிசையிலே தான் இடம் ஒதுக்கப்பட்டது. அதையெல்லாம் அவர் பொருட்படுத்தவில்லை. பொதுவாக அப்படித்தான் கலந்து கொள்வார்கள். அழைப்பிதழை புறக்கணிப்பது என்பது அவருக்கு ஏதோ ஒரு வகையிலே அதிலே மகிழ்ச்சி இல்லை என்பதைத்தான் நான் அப்படித்தான் புரிந்து கொண்டேன். மற்றபடி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எனக்குமான நட்பு என்பது ஆழமானது, எத்தனையோ ஆண்டுகளாக இருக்கிறது என்றெல்லாம் ரஜினி சொல்வது அதை ஏற்றுக்கொள்கிறேன். நிச்சயமாக அந்த நட்பு இருக்கும். கண்டிப்பாக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்த போது எத்தனையோ பேருக்கு அதில் வருத்தம் இருந்தது. கோடானு கோடி பேருக்கு வருத்தம் இருந்தது. ரஜினிகாந்த் அவர்களில் ஒருவர். தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு மிக்க நன்றி திரு தராசு ஷியாம். The Chennai Silks in Mega Summer Sale.